வணக்கம். ஓஷோவோட தம்மபதம் சொற்பொழிவுகள் பத்தி நாம ஆழமா பேசலான்னு இருந்தோம். ஆமா, குறிப்பா அந்த 57வது உரையில இருந்து. ஆமா. அதுல ஓஷோ ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றாரு. கடவுள் இல்லைன்னு புத்தர் சொன்னது மனுஷனுக்கு ஒரு பெரிய மரியாதையை கொடுத்துருக்குன்னு. ம். ஆனா இங்கதான் ஒரு கேள்வி வருது. இதே விஷயத்த தானே நாத்திகர்மனு சொல்றாங்க. கரெக்ட். அப்போ புத்தருக்கும் ஒரு நாத்திகளுக்கும் என்ன வித்தியாசம்? கடவுளே நீதான்னு சொல்றது மனுஷனோட அகங்காரத்தை இன்னும் அதிகமாக்கிடாதா? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவாக பேசுவோம். நிச்சயமா. புத்தரோட மறுப்புக்கும் ஒரு சாதாரண நாத்திகரோட மறுப்புக்கும் நடுவுல இருக்கிற அந்த சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான வேறுபாட்டை ஓஷோ எப்படி விளக்குறாருன்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த உரையாடலோட நோக்கம். சரி, அந்த வேறுபாட்டுல இருந்தே ஆரம்பிக்கலாமே. ஓஷோ சொல்ற மாதிரி இது ரொம்ப நுட்பமான விஷயம் போல. ரொம்பவே நுட்பமானது. ஏன்னா அந்த காலத்துல இந்துக்களே இத பார்த்து குழம்பி இருக்காங்க. ஒரு பக்கம் புத்தரை நாஸ்திகர்னு சொல்றாங்க, ஆமா, முத்திர குத்திட்டாங்க. இன்னொரு பக்கம் அவரோட ஞானத்தை ஒதுக்க முடியாம சரி இவரும் விஷ்ணுவோட ஒரு அவதாரம் தான்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க. ஆமா, இது ஒரு முரண்பாடு. அப்போ நாஸ்திகர்கள் சொல்ற கடவுள் இல்லைக்கும் புத்தர் சொல்ற கடவுள் இல்லைக்கும் என்னதான் அடிப்படை வித்தியாசம்? வித்தியாசம் முழுக்க முழுக்க நோக்கத்துல தான் இருக்கு. ஒரு நாஸ்திகர் கடவுள் இல்லைன்னு சொல்லும்போது அவரோட உள்நோக்கம் என்ன? எல்லா கட்டுப்பாடுகள்ல இருந்தும் விடுபடுறது. கடவுள்னு ஒருத்தர் இல்லன்னா அப்புறம் பாவம் புண்ணியம் ஸ்வர்க்கம் நரகம்னு எந்த விதியும் கிடையாது. ஓ, அப்ப நாம நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம் அப்படிங்கிற மாதிரி. அதேதான். இத விளக்கத்தான் ஓஷோ சார்வாக்கர்களோட தத்துவத்தை மேற்கோள் காட்டுறாரு. கடன் வாங்கியாவது நெய்குடி, செத்துக்கா யார் கேங்க போறா? இதுதான் அவங்க பார்வை. அதாவது விளைவுகளை பத்தி கவலையே இல்ல. கவலையே இல்ல. ஒரு விலங்கு மாதிரி தன்னிச்சையா வாழ்றதுக்கு கடவுளுங்கிற ஒரு தடைக்கல்ல உடைச்சு எறியறாங்க. ஓ, அப்போ அவங்களோட இல்லைங்கிறது ஒரு விதமான சுதந்திர அறிவிப்பு. நீட்சே சொன்ன மாதிரி கடவுள் இறந்து விட்டார், இனி மனிதன் சுதந்திரமானவன் அப்படிங்கிற மாதிரி. ஆமா. ஆனா அந்த சுதந்திரம் ஒரு தடையற்ற வாழ்க்கைக்கு. புத்தரோட நோக்கம் இது இல்ல. அது எப்படி வித்தியாசப்படுது? ரொம்பவே வித்தியாசப்படுது. புத்தர் கடவுள் இல்லேன்னு சொல்றது மனிதனை சுதந்திரமா பாவங்கள் செய்ய வைக்கிறதுக்கு இல்ல. சரி. மாறாக மனிதனே தெய்வீகமானவன் உணர்த்துறதுக்கு. ஓஷோ சொல்ற மாதிரி புத்தரோட கேள்வி இதுதான். நீயே கடவுளா இருக்கும்போது வெளியில வேற எங்க கடவுளை தேடிட்டு இருக்க? அதி ஹதோ நாதோ. சரியா சொன்னீங்க. நீயே உனக்கு இறைவன். மக்கள் தங்களுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக சக்திய பார்க்காம வெளியில ஒரு கற்பனையான கடவுளை உருவாக்கி அதுகிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுறாங்க. ஆமா, ஒரு விதமான அடிமைத்தனத்துல வாழ்றாங்க. அந்த போலித்தனமான வெளிப்புற கடவுளை உடைச்சு அவங்க கவனத்தை அவங்கக்குள்ளேயே திருப்புறது தான் புத்தரோட நோக்கம். இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்ப நாத்திகர் வெளியில இருக்கிற தடையை உடைக்கிறாரு, புத்தர் வெளியில இருக்கிற போலியான ஒன்றை உடைச்சி உள்ள பார்க்க சொல்றாரு. கரெக்ட். இங்கதான் ஓஷோ இன்னொரு படி மேல போய் நாத்திகர்களை விட ஆத்திகர்கள் தான் ரொம்ப அபாயகரமானவங்கன்னு ஒரு அதிர்ச்சியான கருத்தை சொல்றாரு. ஆமா, இதுதான் இந்த உரையாடலோட மையப்புள்ளினே சொல்லலாம். ஓஷோவோட பார்வை ரொம்ப தைரியமானது. அவர் என்ன கேக்குறாரு? அவர் என்ன கேக்குறாருன்னா, சரித்திரத்தை எடுத்து பாருங்க. கடவுள் பேர்ல ஆத்திகர்கள் செஞ்ச அட்டூழியங்கள் அதிகமா, இல்ல கடவுள் இல்லன்னு சொன்ன நாத்திகர்கள் செஞ்சது அதிகமா? மதப்போர்கள், சிலுவை போர்கள், இந்து முஸ்லிம் கலவரங்கள், மதத்தின் பேர்ல மனுஷங்கள உயிரோட எரிச்சது, இப்படி கடவுளோட பேர்ல நடந்த இரத்தக் களரிக்கு அளவே இல்ல. கோலைகளும் மசூதிகளும் சர்ச்சுகளும் மக்களை பிரிச்சதுதான் அதிகம்னு சொல்றாரு. ஆமா, ஒரு நாத்திகன் வேணும்னா கடன் வாங்கி நெய் குடிச்சிருக்கலாம். ஆனா அவன் ஒரு சித்தாந்தத்துக்காக லட்சக்கணக்கான மக்களை கொன்னதில்லைன்னு ஓஷோ வாதிடுறார். ஆனா இது கொஞ்சம் ஒரு பக்க சார்பா இல்லையா? மனிதாபிமானத்துக்காகவும் சேவைக்காகவும் மதங்கள் எவ்வளவு நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கு. ஓஷோ அதை மொத்தமா நிராகரிக்கிறாரா? நல்ல கேள்வி. ஓஷோ மதங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களை நிராகரிக்கல. ஆனா அவர் சுட்டி காட்டுறது அந்த போலித்தனத்தை. தந்திரமானவர்கள்னு சொல்றாரு. ஆமா, ஆத்திகர்களை தந்திரமானவர்கள்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு ஆத்திகன் தான் செய்யற எல்லா தப்பான விஷயத்துக்கும் கடவுளே ஒரு கூட்டாளியா ஆக்கிக்கிறான். ஓ, உதாரணமா? ஹிட்லரோட தளபதிகள் போருக்கு போறதுக்கு முன்னாடி சர்ச்ல போய் ஜெபம் பண்ணிட்டு தான் போனாங்க. இந்தியா பாகிஸ்தான் போர்ல 2 பக்கமும் மத தலைவர்கள் கடவுள் நம்ம பக்கம் இருக்கார், வெற்றி நமக்கேன்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அப்போ ஒரு கொலை கடவுளின் பெயரால் புனிதப்படுத்த முடியுது. அதேதான். இது வெளிப்படையா எனக்கு எந்த விதியும் வேண்டான்னு சொல்ற நாத்திகனோட நேர்மையை விட ரொம்ப அபாயகரமான போலித்தனம்னு ஓஷோ சொல்றாரு. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா நாத்திகரோட பாதை ஒரு முட்டுச்சந்து, ஆத்திகரோட பாதை ஆபத்தான போலித்தனம் நிறைஞ்சது.
இந்த ரெண்டு பாதையுமே சரியில்லைன்னா புத்தர் மூணாவதா என்ன வழியை காட்டுறார்? புத்தர் முன்வைக்கிறது தான் ஓஷோ சொல்ற ஒரு புதிய ஆத்திக மொழி. புதிய ஆத்திக மொழியா? ஆமா, புத்தர் என்ன சொல்றாருன்னா, கடவுள் எங்கேயோ வானத்துல தயாரா செஞ்சு வச்ச ஒரு பொருள் இல்ல. கடவுளுங்கிறது உனக்குள்ள இருக்கிற ஒரு சாத்தியக்கூறு. சாத்தியக்கூறா? ஆமா, அது உருவாக்கப்பட வேண்டியது, உணரப்பட வேண்டியது. நீயே ஒரு சிற்பி, உன்கிட்ட ஒரு பாறைக்கல் இருக்கு. அந்த பாறையே நீதான், உளியும் நீதான். வாவ்! உனக்குள்ள இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை எல்லாம், கோபம், பேராசை, அகங்காரம் செதுக்கி எரிஞ்சா கடைசியில மிச்சம் இருக்கிறது தான் தெய்வீகம். அதுதான் புத்த நிலை. மேல்நோக்கிய பயணம்னு நாம நினைக்கிறதெல்லாம் உண்மையில் உள்நோக்கிய பயணம். சரியா சொன்னீங்க. அப்போ கடவுளை கோவில்கள்ல இருந்தும் வேதங்கள்ல இருந்தும் எடுத்து ஒவ்வொரு தனி மனுஷனோட கையில கொடுக்கிறார். இது எவ்வளோ பெரிய புரட்சிகரமான சிந்தனை! ஆமா, இதனாலதான் ஓஷோ இந்த உலகத்துல புத்தரை விட பெரிய ஆத்திகர் யாருமே பிறந்ததில்லன்னு சொல்றார் போல. கரெக்ட். கடவுள் இல்லேன்னு சொன்னவரை பார்த்து இவர்தான் உண்மையான ஆத்திகர்னு சொல்றது கேட்கவே ஆச்சரியமா இருக்கும். ஆனா அதுக்கு பின்னால இவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. கடவுளின் பேர்ல நடக்கிற இந்த அநியாயங்களை பார்த்து கடவுள் மேல இருந்த அளவற்ற அன்பினாலதான் புத்தர் கடவுளுங்கிற வார்த்தையே மறுத்தார்னு ஓஷோ விளக்குறார். இதோட நோக்கம் என்ன? நோக்கம் மனிதனை பிரார்த்தனையிலிருந்து தியானத்திற்கு நகர்த்துவது. யோசிச்சு பாருங்க, பிரார்த்தனை செய்யணும்னா நமக்கு முன்னாடி கேட்கறதுக்கு ஒரு மற்றவர் தேவை. நீனு கூப்பிட ஒரு ஆள் வேணும். ஆமா, ஆனா தியானம் அது முற்றிலும் தனிமையான ஒரு செயல். அங்கே நீங்கிற பேச்சுக்கே இடமில்ல. நீங்க தனியா இருக்க இருக்க நீ இல்லாததால நாங்கிற உணர்வும் மெதுவா கரைய ஆரம்பிக்கும். கடைசியில நான், நீ ரெண்டுமே இல்லாம போயிடும். அப்போ நாம கடவுள்னு சொல்றது எல்லாமே நம்ம மனசோட கற்பனை தான்னு ஓஷோ சொல்றதும் இதோட சம்பந்தப்பட்டது தானே? அதேதான். ரொம்ப தெளிவான உதாரணங்கள் மூலமா இதை விளக்குறாரு. ஒரு குதிரை கடவுளை கற்பனை பண்ணுனா அது எப்படி இருக்கும்? அதுவும் குதிரை மாதிரி தான் இருக்கும். ஆமா, ஆப்பிரிக்கா கருப்பின மக்கள் தங்களை அடிமைப்படுத்தின வெள்ளைக்காரங்க ரூபத்துல ஒரு கடவுளை கும்பிடுவாங்களா? மாட்டாங்க. அவங்க கடவுள் கருப்பா தான் இருப்பாரு. சீன கடவுளுக்கு சீன முகம் இருக்கும். அப்போ நம்ம கடவுள் யாரு? நம்மள பத்தி நாம வச்சிருக்கிற மிக அழகான பிம்பம் தான் கடவுள். நம்ம கற்பனையோட உச்சம் தான் கடவுள். புத்தரோட இல்லைங்கிற வார்த்தை மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த எல்லா கற்பனைகளுக்குமான ஒரு இல்லை. ஆமா, இதுக்கு ஓஷோ ஒரு கதை சொல்வாரே, கிணத்து தவளை கதை. ஆமா, ரொம்ப பொருத்தமான கதை அது. கிணத்துல வாழ்ற ஒரு தவளை கடல்ல இருந்து வந்த இன்னொரு தவளை கிட்ட கடல் எவ்ளோ பெருசுன்னு கேக்கும். கிணத்து தவளை கிணத்தோட ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூளைக்கு தாவி இவ்ளோ பெருசான்னு கேக்கும். கடல் தவளை இல்லன்னு சொல்லும். அது தன்னோட அளவுகோலை வச்சே அளக்க பாக்கும். ஆமா, கிணத்து தவளையால தன்னோட அளவுகோலை வச்சு கடலை புரிஞ்சுக்கவே முடியாது. அதே மாதிரி நம்ம மனசுங்கிற சின்ன கிணத்துக்குள்ள இருந்துகிட்டு நம்ம மொழி, நம்ம கருத்துக்களை வச்சு அந்த பிரபஞ்ச பேருண்மையை விளக்க முயற்சி பண்ணா அது தோத்துதான் போகும். அதனாலதான் புத்தர் சுருக்கமா இல்லன்னு சொல்லிட்டு அனுபவத்துக்கு வழிவிட்டார். சரியா சொன்னீங்க. சரி, இப்ப நாம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு மறுபடியும் வரலாம். நீயே கடவுள், உனக்குள்ளதான் எல்லாம் இருக்குன்னு சொல்றது மனுஷனோட அகங்காரத்தை இன்னும் அதிகப்படுத்திராதா? இது ஒரு முக்கியமான கவலை. நானே கடவுள்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தன் சுத்த ஆரம்பிச்சா என்ன பண்றது? இந்த ஆபத்து இருக்குன்னு ஓஷோவும் ஒப்புக்கிறார். ஆனா அது தனிப்பட்ட மனிதனை பொறுத்ததுன்னு சொல்றார். மனுஷன் எதை வேணும்னாலும் தான் அகங்காரத்துக்கு உரமா பயன்படுத்தலாம். கடவுள் நம்பிக்கைய கூடவா? கூடதான். தினமும் கோவிலுக்கு போற ஒருத்தர் போகாதவங்களை விட தன்னை ரொம்ப உயர்ந்தவனா, புனிதமானவனா நினைச்சுக்க முடியும் இல்லையா? ஆமா, அதுவும் ஒரு விதமான அகங்காரம்தான். ஆனா புத்தரோட பாதை உண்மையிலே அகங்காரத்தை முழுசா அழிக்கிற பாதை. ஏன்னா அவர் வெளியில கடவுள் இல்லைன்னு சொன்னதோட நிறுத்தல. ஓ, இதுல இன்னும் ஒரு படி இருக்கா? ஆமா, அவர் உள்ளேயும் ஆத்மான நிரந்தரமான ஒண்ணு இல்லைன்னு சொன்னார். இதத்தான் அனாத்மான்னு சொல்றாங்க. இதுதான் ரொம்ப ஆழமான விஷயம் போல. ஆமா, வெளியில இருக்கிற நீயும் கடவுளும் போயிடுச்சு, உள்ள இருக்கிற நான்ங்கிற ஆத்மா மையமும் போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன மிச்சம் இருக்கும்? ஒரு வெறுமை, சூனியம். அதேதான், அதுதான் நிர்வாணம். அந்த இடத்துல அகங்காரம் கால் வைக்கிறதுக்கு கூட இடமே இல்ல. இதுதான் புத்தருக்கும் சாதாரணமா நானே கடவுள்னு சொல்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். பொறுங்க, இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. வெளியே கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாரு, சரி. உள்ள ஆத்மாவும் இல்லைன்னு சொன்னா அப்போ மிச்சம் என்னதான் இருக்கு? இது ஒரு சூனியவாதமா தெரியலையா? அருமையான கேள்வி. இதுதான் நிறைய பேருக்கு வர்ற சந்தேகம். எதுவுமே இல்லைன்னா பின்ன எதுக்கான இந்த ஆன்மீக பயணம்?
புத்தர் சொல்ற சூனியம் ஒன்றுமில்லாமைங்கிற அர்த்தத்துல வராது. அது எல்லாமும் ஆனதுங்கிற அர்த்தத்துல வரும். ஓ, ஒரு பாத்திரத்துக்குள்ள இருக்கிற குப்பையை எடுத்தாதான் அதுல எதையாவது நிரப்ப முடியும். அதே மாதிரி நான்கிற அகங்காரம், கடவுள்ங்கிற கருத்து, இதை எல்லாத்தையும் வெளியெடுத்த பிறகு ஏற்படுற அந்த வெறுமை தான் பிரபஞ்சத்தோட தன்னை இணைச்சிக்கிறதுக்கான வாசல். அந்த வெறுமை எதிர்மறையானதில்ல, அது சாத்தியக்கூறுகளால் நிரம்பியது. சரியா சொன்னீங்க. சரி, உரையாடலோட அடுத்த பகுதிக்கு வருவோம். இது தகுதியை பத்தி பேசுது. தகுதியுடையவரா உணர்றதுக்கும் தகுதியற்றவரா உணர்றதுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஓஷோ விளக்குறது கேட்கறவங்களுக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. ஓஷோ என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் தன்னை தகுதியுடையவன்னு நினைக்கிறது தான் அவனோட தகுதியின்மைக்கு முதல் அடையாளம். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் முரணா இருக்கே. ஆமா, ஏன்னா அந்த உணர்வே அகங்காரத்திலேருந்து தான் வருது. இது எவ்ளோ ஆழமான பார்வை பாருங்க. அப்போ உண்மையான தகுதி எது? தன்னோட தகுதியின்மைய முழுசா உணர்றது தான் உண்மையான தகுதின்னு சொல்றாரு. ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி காலியா தாழ்மையா இருந்தாதான் வானத்திலேந்து வர மழைநீர் அதுல வந்து தங்கும். மலை மாதிரி கர்வம் கொண்டு உயரமா நின்னா மழைநீர் அது மேல தங்காம வழிஞ்சு ஓடிடும். அதேதான். இதுக்கு அவர் சொல்றத மூதாட்டி கதை ரொம்ப அருமையா இருக்குமே. ஆமா, அந்த கதை இந்த கருத்தை ரொம்ப அழகா விளக்கும். ஒரு வயசான பாட்டி அவங்க வாழ்க்கையில செஞ்ச ஒரே ஒரு நல்ல விஷயம் ஒரு பிச்சைக்காரருக்கு ஒரு கேரட்டை கொடுத்ததுதான். அவங்க இறந்ததும் அந்த ஒரு கேரட் அவங்கள ஸ்வர்க்கத்துக்கு இழுத்துட்டு போகுது. ஆனா ஸ்வர்க்கத்தோட வாசலை நெருங்கும்போது அவங்களுக்கு பின்னாடி இன்னும் நிறைய பேர் அந்த கேரட்டை பிடிச்சுக்கிட்டு வர்றத பாக்குறாங்க. உடனே அவங்களுக்குள்ள ஒரு கர்வம் வருது. ஆமா, இது என்னோட புண்ணியம், என்னோட கேரட், நீங்கெல்லாம் தள்ளி போங்கன்னு கத்துறாங்க. என்னுடையதுன்னு அவங்க சொன்ன அந்த நொடியில அந்த பிடி நழுவி அவங்க மறுபடியும் கீழே விழுந்துடுறாங்க. அந்த நான் என்னுடையதுங்கிற அகங்காரம் அவங்கள வீழ்த்திடுச்சு. ஆக உண்மையான தகுதிங்கிறது தன்னை முழுசா காலி பண்ணிக்கிறதுல தான் இருக்கு. ரொம்ப அருமையான விளக்கம். அப்போ இந்த நீண்ட உரையாடல உங்களுக்காக சுருக்கமா சொல்றேன்னா, புத்தரோட கடவுள் மறுப்புங்கிறது சாதாரண நாத்திகம் கிடையாது. இல்ல, அது தெய்வீகத்தை வெளியில தேடாம நமக்குள்ளேயே கொண்டு வர்ற ஒரு தீவிரமான ஆத்திகம். ஆமா, அத பிரார்த்தனை மூலமா கேட்டு பெறாம தியானத்தின் மூலமா நாமே உருவாக்கணும்னு நமக்கு ஒரு சவால் விடுக்குது. இது நம்ம மனசோட கற்பனைகளையும் கருத்துக்களையும் தாண்டி போற ஒரு பயணம். ஆமா, இது ஒரு விதத்துல காலியாகிற பாதை. நாம பிரபஞ்சத்தால நிரப்பப்படணும்னா முதல்ல நம்ம தகுதியின்மைய முழுசா உணரணும். இதோட நோக்கம் வெளியில இருக்கிற ஒரு அதிகாரத்தை மறுக்கிறது மட்டும் இல்ல, நமக்குள்ள இருக்கிற நாங்கிற அகங்காரத்தையே கரைச்சி இல்லாம ஆக்குறது தான். நீங்க சிந்திச்சு பாக்குறதுக்காக ஒரு இறுதி எண்ணத்தோட இந்த உரையாடல முடிக்கிறோம். நாத்திகரோட இல்லைங்கிறது ஒரு முழுமையான நிராகரிப்பு. ஆனா புத்தரோட இல்லைக்கு உண்மையான அர்த்தம் உருவமற்றது அப்படின்னு ஓஷோ சொல்றார். நிராகார். ஆமா, அதாவது கடவுள்னு சொல்லி ஒரு உருவத்துக்குள்ள அந்த பேருண்மைய அடைக்கிறத விட அந்த உருவமற்ற தன்மையை காப்பாத்துறதுக்காக கடவுள்ங்கிற வார்த்தையே தியாகம் செய்ய துணிஞ்சார் புத்தர். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்க சொந்த வாழ்க்கையில நீங்க எந்த கருத்தை ஒரு வார்த்தையா இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒருவேளை அந்த வார்த்தையை விடுவிக்கிறது உங்களை உண்மையான அனுபவத்துக்கு இன்னும் பக்கத்துல கொண்டு போகலாமோ? சிந்திச்சு பாருங்க.